பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்ல கூட சத்திய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் வசனமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. ஆமென், ஆமென். இந்த இடத்துல ரோமருக்கு எழுதுற நிருபத்துல பவுல் இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல நம்மளோட அவர் சொல்ல வர முக்கியமான விஷயம், அவர் பேசுற ஸ்லாங், அதாவது மொழி நடையை பாத்தீங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்துல உள்ளவங்க சொல்றபடி இருக்கும். நியாயப்பிரமாணத்துலதான் பாத்தீங்கன்னா பலிகள் செலுத்தப்பட்டுச்சு. அது எங்க செலுத்தப்பட்டுச்சுன்னா தேவாலயத்துல கொண்டு போய் செலுத்தினாங்க. அது யார் அதை தேவனிடத்துல செலுத்தும்படியா இருப்பதுன்னா ஆசாரியன். இந்த இடத்துல பவுல் தன்னை ஆசாரியன்கிற இடத்துல நிறுத்தி புறஜாதிகளுக்கு தான் ஒரு ஊழியம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அவர் தான் ரட்சிப்புக்குள்ள அநேகரை வழி நடத்துறாரு. அநேக புறஜாதி பட்டணத்துக்கு ஊழியத்துக்கும் போறாரு. ஏன்னா அவரே ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது சொல்றாரு, பேதுரு இப்ப விருத்த சேதனம் உள்ளவருக்கு அவங்க ஊழியம் செய்யும்படியாகவும், விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிகளுக்கு நான் ஊழியம் செய்யும்படியா ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பவுலே இன்னொரு இடத்துலயும் கூட சொல்றாரு. இந்த இடத்துல புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, எப்படிப்பட்ட பலி தேவனுக்கு பிரியம் அப்படிங்கிறத பார்த்து இந்த புறஜாதியாராகிய நாம், இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா புறஜாதிகள். யாருமே மாம்சத்தின்படி யூதர்கள் இங்கே நம்ம யாருமே கிடையாது. நம்ம இருக்கிறது புறஜாதி பட்டணத்துல தான் இருக்கிறோம். எப்படி சமாரியா ஸ்திரீக்கு போய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்றாரோ, அதே போல நம்ம இடத்துலயும் யாரோ ஒரு மூலியமா சத்திய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் அப்படின்னு அறிந்து கொண்டு இந்த நாள்ல நம்ம கூடி வேத வசனத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புறஜாதியாரையா நம்ம எப்படிப்பட்ட பலியை தேவனுக்கு செலுத்தணுமா, தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. அப்ப தேவனுக்கு பிரியமான பலியா நம்ம மாறணும் அப்படின்னா எதனால பரிசுத்தமாக்கப்படணுமா, பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்படணும். இந்த நாள்ல இந்த வசனத்தை அடிப்படையில வச்சுதான் நம்ம வசனத்தை தியானிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்துல குறித்தும் கூட ஒரு சில காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நியாயப்பிரமாணத்துல எப்படிப்பட்ட பலிகள் செலுத்தப்பட்டுச்சு, யார் யாரெல்லாம் செலுத்தினாங்க எப்படிங்கிறதையும் நீங்க லேவியராம் புத்தகம் 1வது அதிகாரத்துல இருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு பலியை குறித்தும் அந்த பலி எப்படி செலுத்தப்படணும் குறித்தும் கூட நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படிப்பட்ட பலி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல முதல்ல சொல்லப்பட்ட 3 பலி பாத்தீங்கன்னா சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் சமாதான பலியும் பாத்தீங்கன்னா கர்த்தர் சுகந்த வாசனையா ஏத்துக்கிறாருங்கிற மாதிரி தான் பைபிள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மீதி இருக்கிற அந்த பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குற்ற நிவாரண பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் பலி செலுத்திட்டாங்க அப்படின்னா அதோட அந்த பாவங்கள்லாம் நீங்கிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒரு நிவாரணத்துக்காக தான் அந்த பலி. அது இப்ப ஒரு பாவம் முற்றிலும் போயிடுச்சா, அது பலி செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த பலியின் மேல தன்னுடைய கைகளை வச்சு என்னுடைய பாவங்கள்லாம் இந்த பலியை நான் செலுத்துறது பண்ணினா ஆண்டவர் எல்லா பலியும் நீக்கி போடுறாரு, அப்படி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல இயேசு ஆண்டவரே சொல்றாரு, நிறைய இடத்துல சொல்லும் பொழுது அந்த இடத்துல தற்சமய நிவாரணத்துக்கு தான். வருஷம் முழுவதும் அவங்க பாவம் செஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்துல வருஷத்துல கடைசி அந்த தேவாலயத்துல அந்த பலியை மட்டும் செலுத்திட்டு வருஷந்தோறும் அதை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவை பலி செலுத்திட்டா பாவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வருஷந்தோறும் தேவாலயத்துல பலி செலுத்துறது தொடர்ச்சியா வச்சுட்டே இருந்தாங்க. அப்ப நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட பலிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே முழுமை அடையவில்லை. அது குறித்ததான வசனங்கள் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் சொல்றாருன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். இந்த சம்பவம் நம்ம படிச்சிருப்போம் பைபிள்ல. சாமுவேலுக்கும் சவுலுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷனை பத்தி அதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை சாமுவேல் பேசுவாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் அமலேக்கியரை போய் நீ முறி அடிக்கலாம், நீ போகலாம் அப்படின்னு சொல்லி சவுலுக்கு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ போய் தாராளமா வந்துட்டு. ஆனா அது ஒரே கண்டிஷன், அவங்களை முறி அடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருக்க எந்த ஒரு ஆடோ மாடோ பிள்ளைகளோ
இல்ல யாரையுமே உயிரோட வைக்காத, எல்லாற்றையும் கொன்று போட்டு வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. ஆனா சவுல் பாத்தீங்க அப்படின்னா அந்த ராஜாவை போய் ராஜா அவனுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ராஜா உயிரோட விட்டுருவார் முதல்ல. ரெண்டாவது அங்க உள்ள பலிகள்ல பாத்தீங்கன்னா நல்ல கொழுமையான ஆடு மாடு இந்த காரியங்கள்லாம் உயிரோட கொண்டு வந்துருவாரு. மீதி எல்லாம் எது தேவையில்லையோ அதெல்லாம் பலி கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் கொன்றுவாரு. அவங்களுக்கு அவருக்கு எதெல்லாம் பிரியமோ, அவருக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் திருப்பி உயிரோட எடுத்துட்டு வந்துருவாரு. இது அவர் செஞ்ச முதல் கீழ்ப்படியாமை. ரெண்டாவது இவரு சாமுவேல் ரெண்டாவது சொல்ல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு பலி செலுத்தும்படியா அவர் காத்திருக்க சொல்லுவாரு. பட் வெயிட் பண்ணாம என்ன செஞ்சாரு, கூட இருக்க ஜனங்கள்லாம் எவ்வளவு நேரத்துக்கு வெயிட் பண்றது, நீங்க வந்து பலி செலுத்துன்னு சொல்லிட்டு சாமுவேலே பலி செலுத்த போயிடுவார். இப்படி ரெண்டு விஷயத்துல அந்த இடத்துல அவர் கீழ்ப்படியாம போயிடுவாரு. அப்ப இந்த வார்த்தை சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. அவர் புறஜாதி பட்டணத்துல போய் பலி செலுத்த அந்த அவங்க அங்கிருந்து கொண்டு வந்த அந்த பலி எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்ப செலுத்துறாரு தேவனுக்கு. அதுல எல்லாத்தையும் அழிச்சு கொண்டுன்னு சொல்லிதான் அவர் சொல்லியிருப்பாரு ஆண்டவர். ஆனா அவர் கொண்டு வந்து இங்க பலி செலுத்த அதை வச்சிருப்பாரு. இது அவர் கீழ்ப்படு. அதெல்லாம் அந்த இடத்த சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முதல்ல முக்கியம். நீ பலி செலுத்துறது முக்கியம் கிடையாது. நம்ம தேவனிடத்துல எப்படி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது தான் உத்தமமான காரியம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் இந்த இடத்துல கண்டிக்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாது இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? ஆமென். ஆமென். இந்த இடத்துல வசனம் பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் போது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால், ஒரு ஷேடோவா தான் நியாயப்பிரமாணத்துல உள்ள ஒவ்வொரு பலிகளும் பலி செலுத்துற காரியங்களுமே இருந்தது. இன்னொரு இடத்துல கூட வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணமானது கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற உபாத்தியா இருக்கிறது அப்படிங்கிறது கூட கலாத்தியர் புத்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். அது எங்க கொண்டு வந்துச்சான், கடைசியா கிறிஸ்துவின் இடத்துலதான் அது கொண்டு வந்து சேர்த்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பாக்குறோம், பூர்ண அந்த பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்படி ஒருவேளை பூர்ணப்படுத்தி இருந்துச்சுன்னா, ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு, ஒரு தடவை என்னுடைய பாவங்கள்லாம் சுத்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நிச்சயம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வருஷந்தோறும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய மனசாட்சியே அவங்க என்ன செய்யுது, அவள் உணர்த்துது, ஐயோ நம்ம பாவம் இன்னும் மூடப்படல, நம்ம பாவங்கள் வந்து முற்றிலும் போக்கப்படல அப்படிங்கிறது. அதனாலதான் வருடம் அவங்க வந்து அந்த பலிகளை செலுத்திட்டு இருந்தாங்க. வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். ஆமென். ஆமென். நாம் தேவனிடத்துல எந்த நம்பிக்கையில சேர்றோமா, நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அது கம்ப்ளீட் பண்ணவே கிடையாது எதையுமே. அதிக நன்மையான நம்பிக்கை, அது அந்த அதிக நன்மையான நம்பிக்கைங்கிறது யாரு, கிறிஸ்து வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அவருடைய ஒரே பலியினாலதான் இந்த விஷயம் பூர்ணப்படுத்துது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். யார் இந்த ஒரே பலியினால, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்துல அந்த தேவாதி தேவன் வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமியில ஒரே பலியாய் பரிசுத்தமான இரத்தத்தை சிந்து நமக்காக அந்த ஒரே பலியா ஆனபடியினால அவர் என்றென்றைக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு, பூரணப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத இந்த வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்ப யார் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், நம்மளை பூர்ணப்படுத்தி இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த எல்லாவற்றையும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு இடத்துல கூட கலாத்தியர் புத்தகம் 5:18 வாசிக்கும் போது, ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்பட்டு அதற்கு அடிமையிலா இருக்கிறோம். அவ அடிமைத்தனம் அப்படிங்கிற எந்த விஷயத்து வழியா நமக்குள்ள இருந்தாலும் அது நியாயப்பிரமாணத்துக்குள்ளதான் நம்ம இருந்திருப்போம். விடுதலையா நம்ம இருக்கிறோம், விடுதலையா நம்ம செயல்படுறோம், எந்த ஒரு மாம்ச அடிமைத்தனத்திலேயோ இல்ல எந்த ஒரு பிசாசின் கிரியையிலோ நம்ம இல்லாதபடிக்கு தேவனிடத்துல உற்சாகமாவும் எப்பொழுதுமே பிரியமாவும் நான் என்னால ஜெபிக்க முடியுது,
அவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படைய முடியுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நான் விடுதலையின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன். நியாய பிரமாணத்துக்குள்ள நாம இல்ல அப்படின்னு. அவர் ஒரே பலியினால நமக்காக எல்லாவற்றையும் முடிச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் சிலுவையில கடைசியா வார்த்தை சொல்லும்போது எல்லாம் முற்றிற்று அப்படிங்கிறார். நியாயப்பிரமாணம் முழுவதுக்கும் நீங்க இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கும் போது அவர் தான் நியாயப்பிரமாணத்துல முடிவா இருக்கிறாரு. நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்துக்கு நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன் அப்படின்னா அப்ப நிறைவேற்றி முடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனம் நியாயப்பிரமாணத்துல இருக்க இந்த பலிகள் மூலமாவோ நம்மளுடைய பாவங்கள் பூர்ணமாகல, நம்மளுடைய எந்த ஒரு காரியங்களுமே ஃபுல்ஃபில் ஆகல, பூர்ணப்படுத்தல. இயேசு கிறிஸ்து வந்துதான் இது எல்லாத்தையும் பூர்ணப்படுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப தேவனுக்கு எது முக்கியமான பலியா இருக்கு? நம்ம ஆரம்பத்துல பார்த்த வசனத்தின்படி தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும், நம்ம புறஜாதியான பலி நம்மளுடைய பலியை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப தேவன் எதை விரும்புறாரு அப்படின்னு நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறாலே மறுரூபமாகுங்கள். ஆமேன். ஆமேன். இது நல்ல தெரிஞ்ச வசனம் தான். அடிக்கடி நம்ம வீட்டு கூடுகையில பொறுத்தவரை இந்த வசனங்கள் அடிக்கடி நம்ம கேட்கிறோம். அநேக வசனங்கள் மூலமா, அநேக சகோதரர்கள் மூலமா இந்த வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். ஆனாலும் அவருக்கு முக்கியமான பலியும் அவர் விரும்புற பலியும் பாத்தீங்கன்னா அவருக்கு எது பிரியமான பலியா இருக்குன்னா நம்மள தூய பலியாய். சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். எனக்கு பிரியமான பலியா இல்ல, அது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா நம்மளுடைய சரீரத்தையும் சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத வசனம் சொல்லுது. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வொர்ஷிப் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். வொர்ஷிப் அப்படின்னா தொழுது கொள்ளுதல் அப்படின்னு நீங்க இன்னொரு மொழிபெயர்ப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவருக்கு எது பிரியமான இதான் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்துல எதை விரும்புறாங்களோ, எதை நோக்கி ஓடுறாங்களோ, எதுக்காக பிரயாசப்படுறாங்களோ அதை நோக்கி என்னுடைய நோக்கமும் என்னுடைய பிரியமும் இருக்கக்கூடாது. தேவனுக்கு எது பிரியம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். அவர் தேவனுடைய நன்மை எது, அவருக்கு பிரிய எது, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பகுத்து ஆராய்ந்து பார்க்கிறது இருக்கு பாருங்க. அந்த இடத்துலதான் நம்ம அதன் செய்யற மூலமா நம்மளுடைய மனம் புதிதாகுதான். அந்த மனம் புதிதாகிறதுனாலதான் நம்ம மறுரூபமாகிறோம் அப்படின்னு. அப்ப மறுரூபமாகிறது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல வசனத்தின்படி அவருக்கு எது பிரியம், அவருக்கு எது நன்மை, அவருக்கு எது பிரியமான சித்தம், அந்த சித்தத்தை நான் செய்யறேன்னா இல்லடா என்னுடைய சொந்த விஷயத்துக்காகவும் என்னுடைய பிரியத்துக்காகவும் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த விஷயத்து வழியா போனாதான் எனக்கு அது நம்மளே அறியாம நமக்குள்ள அது ஒரு இச்சையா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு இதுதான் பிரியம், இப்படி செய்தாதான் எனக்கு ஆராதனை பிடிக்கும், இப்படி செய்தாதான் ஒரு 10 பாடல் மூலமா ஆராதனை செய்யறதுனால என்ன ஆண்டவரை பிரியப்படுத்துறேன். நாம பாடுற அந்த பாடல்கள் மூலமா தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் நம்ம பாடல் பாடுறது மூலமா தான் அவர் மகிமைப்படுறாரு அர்த்தம் கிடையாது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல், நாம் செய்கிற கிரியை, இதுதான் தேவனை மகிமைப்படுத்துமே ஒழிய நம்ம பாடல்கள் மூலமா பாடக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது. பாடலாம் தாராளமா, நம்ம தனிமையில நம்ம வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு பாடல் வேணா பாடலாம். பட் அதன் மூலமா மாத்திரம்தான் நான் தேவனை மகிமைப்படுத்துறேன்னா இல்ல. என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல், என்னுடைய கிரியை, இதுதான் தேவனை மகிமைப்படுத்தும். அதுதான் இந்த தேவனுக்கு பிரியமான, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும். உலகத்துக்கு எது பிரியமோ அதன் பின்னாடி போகாம தேவனுக்கு எது பிரியமா நம்ம செய்யறோமோ அதுதான் ஆண்டவருக்கு, நம்மளுடைய அப்பாவுக்கு அதுதான் ரொம்ப பிரியமான ஒரு பலியா இருக்கு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதுற நிருபம் 12ஆம் அதிகாரம் 27, 28 வசனம். இன்னும் ஒரு தரம் என்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமேன். ஆமேன்.
இந்த வசனத்துல முதல் வசனம் சொல்றது 27வது, இன்னும் ஒரு தரம் எனக்கு சொல்லானது, அசையாதவைகளை நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அசைகிறது, இந்த பூமியில கண்ணால நம்ம காண்ற எல்லா விஷயமும் ஒரு நாள் அழிந்து போகும். எது அழியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அசைவில்லாத ஒரு ராஜ்யம். இதெல்லாம் அசைகிறது, நம்ம கண்ணால காண்ற எல்லா விஷயங்களும் அசைகின்ற ஒரு உலகம், அசைகிற காரியம். அசைவில்லா ஒரு ராஜ்யத்தை பெறுகிற நாமெல்லாம் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை, நித்திய ஜீவன். இன்னைக்கு கூட ஆரம்பத்துல ஜெபத்துல கூட நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்ம கடந்து செல்றவங்க பத்தி தான் நம்ம ஆண்டவரும் பேசினார். நித்திய ஜீவனுக்கு நேராய், அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நேராய் நம்ம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு. எப்படிப்பட்ட பயமா? தேவனுக்கு நம்ம அசைவில்லா ராஜ்யத்தை பெரியவர்களாகிய நாம் தான் எப்படிப்பட்ட பிரியமா ஜெபிக்கணுமா? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம். அந்த பக்தியோடும் பயத்தோடும் நம்ம ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ளணும், அவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கலாம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கூட இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நன்றி உடையவர்களாய் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் பயபக்தியுடன் ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைய 28வது வசனத்தை. அப்ப நன்றி உடையவர்களாய் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிற அந்த பயபக்தியுடன் கூடிய அந்த ஆராதனை தான் நமக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையா இருக்கு அப்படிங்கறத நம்ம வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட, ஓசியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆமென். தேவன் எதை விரும்புறாராம்? பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளையும் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்படிங்கறது ஆண்டவர் சொல்றாரு. இந்த கர்த்தர் சொல்றாரு, தேவனை அவரை அறிகிற அறிவில நாம வளர்ந்தவர்களாய், அதுதான் ஒரு முக்கியமா விரும்புற காரியமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம செய்யற எந்த பலியும் கூட அவர் என்ன செய்யறாரு, அதெல்லாம் விரும்பல. அதை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவை தான் நான் விரும்புறேன். நீ என்ன அறிகிற அறிவுல நீ எவ்வளவு முன்னேற அப்படிங்கிறது தான் எனக்கு பிரியமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். மார்க் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வ வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். ஆமேன். ஆமேன். இந்த வசனத்துல நம்ம பார்த்தல, இந்த சுவிசேஷ புத்தகத்துல மார்க்ல, மத்தேயுல, லூக்கால 3 அதிகாரத்திலேயே இந்த வேதபாரகர் கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர்ட்ட. எது சரியான காணிக்கை பலி அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசுறாரு. அதுல அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுறது, தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது வேதபாரகன் சொல்றது, அவருக்கு பழைய ஏற்பாடு முழுவதும் தெரியும், எது பிரியம் எது பிரியம் இல்லை அப்படின்னு. அவரே சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, சர்வாங்க தகன பலியை காட்டிலும், சர்வாங்க தகன பலி தான் இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த ஏதாவது சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் எரிச்சிருவாங்க. இந்த பலியை கொடுக்க போற எல்லாத்தையுமே முழுமையா கொடுத்துருவாங்க, எதுலையுமே அது மிச்சம் இருக்காது. அந்த விஷயத்தை காட்டிலும் அன்பு கூறுறதா முக்கியம் அப்படிங்கிறது. நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரத்துல 39-40லயும் அந்த அதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 22-37 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுதும் இதே சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் எது தேவனுக்கு பிரியமானதுன்னு. இந்த வேதபாரகன் இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுல 12, 30, 31 வசனங்கள்லாம் பார்த்தா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் தேவன் யாரு, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, தேவன் ஒருவர் அப்படிங்கிறதும் உபாவம் புத்தகத்தை அப்படியே இதுல மேற்கோள்கள் சொல்லி காட்டுவாரு. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த வசனங்கள்லாம் வரும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேதபாரகன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தூரமானவன் அல்ல அப்படின்னு சொல்லியும் ஆண்டவரே சொல்லுவாரு. இது இவ்வளவு தெளிவா நீ சொல்ற, இந்த பலியை காட்டிலும் முன்னிடத்துல அன்பு கூறுறது போல பிறனிடத்துல அன்பு கூறுறதுதான் முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நீ சொல்ற அப்படின்னு. ஆண்டவர் அப்ப எது முக்கியம்னு நம்மளுக்கு சொல்லி மறுபடியும் உணர்த்துறது என்ன, பைபிள் முழுக்க நம்மளுக்கு வெளிப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா அன்பு. நீ 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறப்ப அன்பை குறித்து இன்னும் தெளிவான விளக்கத்தையும் அவர் சொல்றாரு. அன்பு சகலத்தையும் தாகும், சகிக்கும், சகலத்தையும் நம்பும்னு. ஆவிக்குரிய கனிகள்ல முதல் கனிகளை நம்ம எடுக்கும் பொழுது பார்த்தோம்னா ஆவியின் கனியோ அன்பு அப்படின்னு தான் முதல் வார்த்தையே அன்புல இருந்து தான் ஆரம்பிச்சு. நீங்க இன்னும் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்ற அன்பு குறித்து நிறைய விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருப்பார். ஏன்னா அவர் நம்ம இடத்துல நமக்காக தான் நம்முடைய ஜீவனையும் பாராம ஒரு சகோதரன் இடத்துல காட்டுற அன்பை போல அவர் என்ன செய்யறாரு, தன்னிட இருக்க எல்லா ரத்தத்தையும் சிந்தி நம்ம வச்ச அன்பு அவர் வெளிப்படுத்துறவரா இருக்கிறாரு.
அப்ப அன்புதான் முக்கிய ஒரு காரணமா இருக்குது, முக்கிய காரியமா இருக்கு. அதுதான் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்குது. இப்ப எனக்கு ஒரு காயம்னா எப்படி உடனே ஒரு கால்ல காயமாச்சுன்னா எப்படி கை வேகமா ஓடி போய் அந்த காலை சரி பண்ணுதோ, ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா உடனே ஓடி போய் எடுக்குதோ, அதே போல எனக்கு பிறன் இருக்க அத்தனை பேர் மேலையும் இந்த அன்பை மற்ற எல்லார் இடத்துலயும் காட்டணும் அப்படிங்கறதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு புத்தகம் 2:8 நானே வாசிக்கிறேன். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. இந்த இடத்துல அவர் சொல்ற உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற இந்த வேத வார்த்தையின் நடுப்புல சொல்லுகிற ராஜரீக பிரமாணம் அப்படிங்கிற ராஜரீக பிரமாணம், விடுதலையின் பிரமாணம், எப்படி சொன்னாலும் அது ஒரே பிரமாணம். புதிய உடன்படிக்கையின் பிரமாணம், இது எது சொன்னாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரமாணத்தை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலானதை நீக்கி போடுகிறார். ஆமேன். இந்த இடத்துல பலிகள் எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவது எது நிலைநிறுத்துறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசம், அவருடைய உடன்படிக்கையை நிலைநிறுத்துவதற்காக முதலாவது நியாய பிரமாணத்தை எல்லா விஷயத்தையும் அதில் கட்டளைகளும் எல்லாவற்றையும் நான் நீக்கி போடுகிறார் அப்படின்னு வசனம் சொல்றது நம்ம இடத்துல. அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு தான் இந்த இடத்துல நாம அந்த இடத்துல தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்னு அவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அதே வார்த்தையை இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லணும். இது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன், உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா எடுத்து எங்களை பயன்படுத்துங்க, ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க அப்படின்னு ஆண்டோட்ட நம்ம கேட்கும் பொழுது, இப்ப நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் நாம ஆண்டோட்ட ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை கேட்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமான உமக்கு சித்தம் என்ன, என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கீங்க, என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க, அது இல்லாம என்ன தெரிந்து கொண்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அழைக்கப்பட்ட அநேகர் இன்னைக்கு வெளியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் உமது வேத வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கப்படியா நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டு கூடுகை தான் சரியான ஒரு கூடுகை அப்படிங்கறதையும் நாங்க அறிந்துட்டு இருக்கோம். ஏன்னா கைகள்னால் கட்டப்பட்ட ஆலயத்துல கடவுள் இல்லை அப்படிங்கிறது வேத வசனம் சொல்லுது. நாங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நீங்க என்ன குறித்து விசேஷமா என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்ன சித்தம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க, அதை சொன்னா அதன்படி நாங்க நடக்க ஆயத்தமா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபத்துல நம்ம கேட்கும் போது அவர் ஏற்ற வேலையில அவருடைய சித்தத்தை செய்கிற வல்லவரா இருக்கிறார். அதுக்கு நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஒப்பு கொடுத்தா போதும். இந்த வசனத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் நான் ஆயத்தமா சொன்ன போல அதே போல நாமளும் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கேட்கும் பொழுது ஆண்டவர் எடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அவர் வல்லவராரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வசனங்கள நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறது இயேசு கிறிஸ்துவும் அவர் எதெல்லாம் நமக்கு பிரியமா அவர் கேட்கிறாரு அப்படிங்கிறது, அவருக்கு எது பிரியமான காரியமா இருக்குது, எப்படி ஆராதனை செய்யணும், எது ஆராதனை, எது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கிறது, எப்படி அன்பு செலுத்தணும் அப்படிங்கறது குறித்து எல்லாம் பார்த்தோம். இப்ப நாம யாரு அப்படிங்கறத நம்ம வசனத்தை அடிப்படையில வச்சு பார்க்கலாம். நம்ம முன்ன எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது எபேசியர் நிருபம் 2:12 வாசிக்கிறபடி அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், நாமெல்லாம் எப்படி இருந்தோமா, கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களும். நம்ம இஸ்ரவேலுக்கு அவருடைய ஆட்சிக்கு உள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் தான், அவருக்காக தான் இந்த பூமியில அவர் இறங்கி வராரு. என் ஜனம்னு அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தான் அவர் எல்லா இடத்துலயும் அவர் சொல்றாரு. விசேஷமா அவர் சொல்லும்போது புறப்பட்டு போங்கன்னு சொல்லும் போது கூட அவங்க சீசர்கள் எல்லா வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இங்க இஸ்ரவேலை சுற்றி நீங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய ஜனங்களுக்கு நம்ம காணியாச்சு, அவருக்கு புறம்பான அவங்களா நாம எப்படி சமாரியா இது மாதிரி இப்ப புறஜாதி பட்டணத்துல உள்ளவங்க போலதான் நாம இருந்திருக்கோம். வாக்குத்தத்தின்படி உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், அவர் வாக்குத்தத்தின்படி நம்மளாம் உடன்படிக்கை அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தாங்க. கடவுள் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை அந்த இல்லாதவர்களா இருந்தோம். இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனே
மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளாதவர்களா இருந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டேன். ஆமென். ஆமென். முதல் வசனம் சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த. எது மரித்தவர்களா இருந்த? உயிரோடு இருந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா எதுல மரித்தோம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஆத்ம மரணத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எதுல மரிச்சிருக்கிறோம்? நம்முடைய ஆத்மா மரித்திருச்சு. தேவன் யாரு அப்படிங்கிற தேவனோடு இணைந்து வாழ்ந்த ஆதாம் எப்படி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், எல்லா தோட்டத்துல உலாவி கொண்டிருந்த அந்த சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தோடு கூட இருந்தவன் அவருடைய ஆத்மா பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தேவனை விட்டு பிரிஞ்சான். அப்ப என்ன ஆச்சு? அவருடைய ஆத்மா மரித்து போயிடுச்சு. ஆத்மா கீழ்ப்படியாம போனபடினால ஆத்மா மரித்து போயிடுச்சு. ஆனா அவர் உயிரோடு தான் இருந்தார். அதுக்கப்புறம் 930 வருஷம் அவர் உயிரோடு வாழ்ந்தாருன்னு வசனம் சொல்லுது. அப்ப எதுல அவர் மரித்து போனாரு? ஆத்மால அவர் மரணம் அடைந்தார். இன்னைக்கும் நாமெல்லாம் எப்படி இருந்தோமா? அக்கிரமத்தினாலும். தேவனை விட்டு பிரிஞ்சாவே அது அக்கிரமமான செயல், கிரமமான செயல் கிடையாது. இப்ப அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் எது நிமித்த பாவம் வந்துச்சு? கீழ்ப்பாடியா நிமித்தம் பாவம் வந்துச்சு. அதோட சந்ததியில வந்த நாம். ஏன்னா இப்ப தாவீது சொல்லும்போது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார் அப்படின்னு. அப்ப நம்ம பிறப்பிலே அந்த பாவத்தில இருந்து நம்ம பாவத்தோடு தான் நம்ம ஊருடைய ஜெனரேஷன் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் என் ஆத்மா மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமா நம்ம உயிர்ப்பித்தார். அடுத்த வசனம் சொல்லுது, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த இடத்துல மொழிபெயர்ப்புல ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடின்னு சொல்றது வேற யாரையும் சொல்லல, பிசாசானவன் தான் சொல்லுது. ஏன்னா இப்பொழுது கிரியை செய்யறது யாரு? உலகத்துல ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்துல அவனுடைய காரியம் எதுவுமே இல்லைன்னு கர்த்தராகிய இயேசு சொல்றாரு. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் தான். அந்த ஆகாயத்து அதிகார பிரபு, வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகள் சேனை அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் ஆகாயத்து அதிகார பிரபுவை தான் குறிக்குது. இப்படிப்பட்ட ஆவிக்கேற்றபடியாவும் நம்ம உலகத்துல இருந்தப்ப நான் நடந்துகிட்டோம் அப்படிங்கறது இந்த வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் இன்னொரு வசனம். தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. ஆமென். ஆமென். இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுலயே தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம புத்தியினரா இருந்தோமா, கீழ்ப்படியா இருந்தோம், வழி தப்பி நடக்கிறவர்களா இருந்தோமா, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்கள். இந்த வார்த்தை எல்லாத்தையும் இப்ப நம்ம நிதானிச்சு அறிவோம். இதுல ஏதாவது விஷயம் இன்னைக்கும் நம்ம இடத்துல ஒட்டி இருக்கா அப்படின்னு நாம நிதானித்து அறிந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம பழைய மனுஷன் மறிக்கவே இல்லை. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வார்த்தை நம்ம புத்தியினரா இருக்கிறோமா, கீழ்ப்படியாதவர்களா இருக்கோமா, வழி தப்பி நடக்கிறோமா, இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறோமா, ஏதாவது ஒரு விஷயம், அது மொபைல் போனா இருக்கலாம், இல்ல என் கண்களுக்கு பிரியமா இருக்கலாம், என் காதுகளுக்கு பிரியமா இருக்கலாம், கோல் சொல்றதோ இல்ல மற்றவங்களை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப இச்சையா இருக்கு, கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு, மற்றவங்களை அதை பத்தி புறங்கூடுறது எனக்கு ரொம்ப, நம்மளே அறியாம என்ன செய்வோம், அதை ரொம்ப விரும்பி கூட சம்டைம் யாராவது ஒருத்தர் பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி நாம இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம பழைய மனுஷன் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ, தேவனை சேர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த காரியம் இன்னும் என் இடத்துல ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் உணர்த்தும் பட்சத்துல நம்ம இந்த நாள்ல கூட நம்ம ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்ம ஊருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அவருடைய பலத்த செய்கைகளையும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். வாசிக்கலாம் இன்னொரு வசனங்களை கூட. ரோமர்கள் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். ஆமென். அப்படியே அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க. 11ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தையும் அதே அதிகாரத்துல. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க
காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். ஆமென். இந்த வசனத்துல இப்ப 2 வசனம் பார்த்தோம். 11ஆம் அதிகாரம் 30-31, 11ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து, நாம எப்படி இருந்தோமா? தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தோம். இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமல், யார் அந்த அவர்கள்? மாம்சத்தின்படி உள்ள அந்த யூதர்கள், அவருடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? யூதர்கள் எப்படி இருந்தாங்களா? அவர்கள் கீழ்ப்படியாதனாலதான் நாம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது. அவர்கள் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இறக்கத்தினால இறக்கம் பெறுவார். ஏன்னா ஒரு கூட்ட ஜனம் எனக்காக மீதியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வெளிப்படுத்தின விசேஷங்களை வாசிக்கும் பொழுது, அப்ப அவருடைய ஜனத்தை ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறாங்க, இன்னும் நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து சேரணும். எப்படி? கண்ணால காணும் பொழுது அவ கண்டு விசுவாசிப்பாங்க, விசுவாசிச்சு கதறி அழுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. ஆண்டவரே, உங்களை நாங்க மறுதளிச்சிட்டோம், வந்த தெய்வத்தை நாங்க இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சிட்டோம்னு அவங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் இறக்கப்பட்டு அவர் மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அந்த கூட்டத்துக்காக இப்ப நாம யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 17ஆம் வசனம் சொல்லப்படி சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மாறிய நீ, இந்த காட்டொலிவ மரமா நீ தான் நாம. அந்த காட்டொலிவ மரமா இருந்த நாம ஒலிவ மர கிளையா இருந்த அவங்க உடைஞ்சு வெளியில போயிட்டாங்க விசுவாசம் இல்லாம. அந்த விசுவாசம் எல்லாம் வெளியே போன இடத்துலதான் காட்டொலிவ மரம் நம்ம கிளையை எடுத்து ஒட்ட வச்சிருக்கிறாரு. ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா ஆனதால், அப்ப நாமெல்லாம் ஒரு பங்காளி தான். இப்போதைக்கு நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். எப்ப வேணா நாம அதை எடுத்து போடுறதுக்கும், நம்முடைய விசுவாசம் இல்லாம நாம மறுதளிச்சாலும் அந்த இடத்த விட்டு நம்ம எடுத்து போடுறதுக்கு. ஏன்னா சுபாவ கிளையாகிய அவர்களே எடுத்து வெளியில போடும் பொழுது நாமெல்லாம் சுபாவத்தை விட்டு தாண்டி வெளியில உள்ளவங்க, நாமெல்லாம் புறஜாதி. அதனால முன்னாடி வசனங்களை நம்ம வாசிச்சோம். அப்படிப்பட்டவங்கள அவர் எடுத்து போட ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அவருடைய ஜனத்தை அவர் என்ன கீழ்ப்படியாதப்ப, அப்ப நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நாம இருக்கணும். அப்படின்னா கீழ்ப்படுகிற பிள்ளையாவும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளையா தான் இருக்கணும். அதனால சர்வாங்க தகன பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு நம்ம முன்னாடியே வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகத்துல வாசிக்கலாம். இன்னொரு வசனங்களை கூட எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவும், ஒருவரும் பெருமை பாராட்டதபடிக்கு இது கிரிகையினாலே உண்டானதல்ல. ஆமென். ஆமென். இப்ப இது எல்லாமே நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாமே இதுல எதுவுமே என்னுடைய கிரியையினால இல்ல, எல்லாமே அவருடைய கிருபையினாலதான் இருந்துச்சு. நம்ம காட்டொலிவு மரமாக இருந்த நம்மள அவர் ஒட்ட வச்சது ஏதோ நம்மளுடைய நற்கிரியினாலையும் நாம ஏதோ நன்மை செஞ்சபடினாலும் மற்றவங்களை காட்டிலும் நமக்கு பெரிய ஞானம் உள்ளபடியினாலும் இல்ல. வேதத்தை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம ஆண்டவர் யாருன்னு கண்டுபிடிச்சபடினால இல்ல. அது எல்லாமே அவருடைய கிருபையினாலதான் இருக்கு அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதில்லை. இந்த விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும், எப்பொழுதுமே இருக்கணும். இது நம்மளால இல்ல. இந்த இடத்துல நாம நிக்கிறோம், இந்த கூடுகள் நாம கலந்துக்கிறோம் அப்படின்னா இது எல்லாம் எங்களால இல்ல. ஒரு செயலை நான் நல்லபடியா செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த செயல் என்னால இல்ல, இது எல்லாமே தேவனுடைய கிருபை. அவர்னாலதான் முடிஞ்சது. அவர் அந்த ஞானத்தை கொடுத்தபடினால இந்த காரியத்தை செஞ்சேன். இந்த விஷயத்தை செஞ்ச அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தபடினால இந்த விஷயத்தை என்னால செய்து முடிக்க முடிஞ்சுன்னு எல்லா புகழையும் துதியும் நம்ம எப்பொழுதுமே கனத்தையும் கடவுளுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, அதாவது பிரியமான ஒரு பலியா மாறுது. இதுதான் தேவனுடைய ஈவு. இது என்னால ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே அவர்னாலதான் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்ல பழகுறோமோ அப்பதான் அவர் தேவனுக்கு அது பிரியமான ஒரு பலியா அது போய் சேருது. மற்றவர்கள் நம்மளுடைய மகிமையும் புகழையும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்துல நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தேவனுக்கு பிரியம் இல்லாத. ஏன்னா அவர் பழைய ஏற்பாட்டுல நீங்க நிறைய இடத்துல வாசிக்கலாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் பெருமை மேலோங்குதோ அந்த இடத்துல எல்லாமே அழிவையும் பின்மாற்றத்தையும் தான் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய தேவனுக்கு பிரியமானதுக்கும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாகவும் அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா ஒருபோதும் எங்கேயுமே நடக்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 நீங்க 16 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அவர் மறுபடியும் சொல்ல ஒரு விஷயம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. இந்த இடத்துல அவரே நம்முடைய சமாதானம், யாருகிட்ட சமாதானம் உண்டாக்குனாராம்? சமாதான காரணம் இரு திறத்தார். யார் அந்த இரு திறத்தார்? நாமும் புறஜாதியாராகிய நாமும் யூதர்களையும் அவருடைய ஜனமா இருந்த அவர்களையும் ஒன்றாக்கி பகையா நின்ற தடிச்சுவர் யாரு? அது பாவம்ங்கிற அந்த நம்ம இடத்துல இருந்த அந்த பாவம்ங்கிற அந்த காரியத்தை எடுத்து போட்டு தேவன் இடத்துல சேரும்படியா, தேவனுக்கும் அவருக்கும் மத்தியஸ்தரா அவர் இருந்து
சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே உழைத்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால கொன்று அதனாலே இரு திறத்தாயும் ஒரே சரீரமாக தேவனுக்கு அவர் ஒப்புரவாக்கினார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் இருந்து அவர் செயல்பட்டு தன்னுடைய ஜீவனை பலியாக இந்த பூமியில கொடுத்து நாம தேவனுடைய சமூகத்துல நிற்கும்படியா அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவரே தன்னை பலியா கொடுத்தாரு. இது வரைக்கும் நம்ம வாசித்த எதுவுமே எல்லாமே என்னுடைய செயல்பாடுனாலோ என்னுடைய கிரியைனாலோ இல்ல, எல்லாமே தேவனுடைய ஈவுனாலதான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் முந்தின வசனத்துல. இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள்லாம் நாம யாரு அப்படிங்கிற புறஜாதியா இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம், இது நம்மளுடைய செயல்னாலதான் நாம தேவன் இடத்துல வந்தோமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவன் நம்மளை இப்ப எப்படி நம்மளை பாக்குறாரு, நம்மளை ஒப்புரவாக்கிட்டாரு. இப்ப இதுக்கப்புறம் நம்மளை எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி கேட்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமேன், ஆமேன். அவர் நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மள எப்படி பாக்குறாரு, நாம அப்பா என்னுடைய அப்பா அவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்பா, அவர் தான் பிதா, அவர் தான் தேவன், அவர் தான் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, அவர் தான் என்ன ரட்சிச்சிருக்காரு, அவர் தான் மீண்டும் வரப்போறாருன்னு நாம அவரை நம்ம பாக்குறோம். நாம புறஜாதியா இருந்தோம், அவர் நம்மளை எப்படி பாக்குறாராம், நம்ம எல்லாரையுமே அந்த காலத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, யாருடைய புண்ணியங்களை அறிவிக்கணுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை நாம் அறிவிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா நாம் எல்லாருமே. 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அடுத்து பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு நம்ம எப்படி பாக்குறாராம், நம்மளோட சொந்த ஜனமா பாக்குறாராம் அவரு. நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், வெறும் ஆசாரிய கூட்டம் இல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. அதை நம்ம மறக்கவே கூடாது. ஆண்டவர் நம்மளை எப்படி பாக்குறாரு அப்படின்னு இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள், நம்மளோட புறஜாதியா இருந்த நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி, பாவங்கள் எதுவும் இல்லாம, நம்ம முதல்ல ஆரம்பத்துல வாசிச்சோம், நியாயப்பிரமாணத்தின் பலிகளினால ஒரு பாவமும் பூரணமாக்கப்படல, நிவாரணம் தான் கிடைச்சது. நிவாரணம், இந்த நாள் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் நான் செய்த பாவத்திற்கு நான் ஒரு பலி கொடுத்துட்டேன், நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டேன், தேவனிடத்துல என்னுடைய காணிக்கையை செலுத்திட்டேன் அப்படின்னு. அப்படிதான் நியாயப்பிரமாணத்துல அவங்க எல்லாருமே செஞ்சுட்டு வந்த காரியமா இருக்கு. ஆனா இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நம்முடைய பாவங்கள் பாவங்கள் இல்லாதபடிக்கே, ஒழித்து போட எதுவுமே இல்லாதபடிக்கே நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. ஆசாரியரோட வேலை நமக்கு தெரியும், ராஜாக்களுடைய காரியம். நம்மள அவர் எப்படி பாக்குறாரு, ராஜாவை பாக்குறாரு. ஊழியம் செய்கிற ஆசாரியர்களா தான் நம்ம ஒவ்வொருவரையும் பாக்குறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இதுல நீ ஊழியம் செய்யறவர்கள் மட்டும்தான் இந்த வார்த்தை சொல்லுது, ஊழியம் செய்யாதவங்களுக்கு எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் எதுவுமே. இங்க உள்ள எல்லா சீசர்களுக்கும் பொறுப்புணர்வு உண்டு. எல்லாருமே ஊழியம் செஞ்சுட்டு தான், சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எல்லாரையும் அவர் எப்படி பாக்குறாரா, ஒவ்வொருத்தரையுமே ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் ஆசாரியர்களுமா தான் அவர் நம்மளை பாக்குறாரு. ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியன். பழைய ஏற்பாட்டுல எப்படி பலி செலுத்த வர்றவங்களுக்கு பலியை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க ஒரு மீடியேட்டரா அவர் இருந்தாலும், அதே போல நாம தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆசாரியரை தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம் தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை. நாம் செய்த நீதியின் கிரிகையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமேன், ஆமேன். நாம் செய்த நல்ல செயல்கள் நிமித்தமா அல்ல, ஏன்னா கிரியை அப்படிங்கிறது செயல்னு அர்த்தம் தமிழ்ல, இன்னும் புரியும்படியான விஷயம். அப்ப நீதி, நாம் செய்த நல்ல காரியங்கள் மூலியமா, நல்ல செயல்களின் மூலமா அவர் நம்ம ரட்சிக்கல.
தமது இரக்கத்தின்படிதான் அவர் வச்சார். அதான் முன்னாடி வாசிச்சோம் எபேசியர் 2:8-9 இது உங்களால் உண்டானதுல இது தேவனுடைய ஈவு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால் நம்ம ரட்சித்தார். வெறும் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது. ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டேன், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஒரு இடத்துல அங்கத்தினர் ஆயிட்டேன் அப்படின்னா, ஒரு கூடுகையில ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு நாள் மாத்திரத்துல நான் ஞானஸ்தானம் பெற்ற உடனே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா அது கிடையாது. அது ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது. ஒரு நாள்ல நடக்கக்கூடிய காரியம் இல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்குமே அந்த காரியங்களை நாம ரட்சிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். ப்ராசஸிங் தான். ஏன்னா அது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல்ங்கிறது ஒரே நாள்ல நடந்து முடியாதுல்ல. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேத வசனத்தை கொண்டு நம்மளை மறுரூபம் ஆக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தோட நம்மளோட பேசுறாரு அப்படின்னா, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னா அடுத்த நாள் இன்னொரு வசனம், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா அதுக்கு அடுத்த நாள் இந்த 2 வசனத்தையும் கீழ்ப்படுகிறேன், அடுத்த 3வது வசனத்தை கீழ்ப்படுகிறேன். இப்படியே வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வசனத்தின்படி என்னை நான் மாற்றிக்கொண்டே போறேன். அவருக்கு பிரியமான ஒரு பலியா நான் எனக்கு ஒண்ணு மாற்றிக்கொண்டே போறேன் அப்படிங்கறதுதான் நம்ம உண்மையான பரிசுத்த ஆவியினால நம்ம புதிதாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அதன் மூலமா தான் நம்ம ரட்சிப்படைய முடியும். அப்ப ரட்சிப்புங்கிறது ஒரு நாள் நடக்கிறது கிடையாது, அவர் வர வரைக்குமே நடக்கக்கூடிய காரியமா இருக்கு. இது எல்லாமே இது என்னுடைய செயல்ல இல்ல, நான் செய்த நல்ல காரியத்தினால இல்ல, அவருடைய கிருபையினாலும் ஈவுனாலும் நடக்குது. பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும் போது ஒரு சில இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 வசனத்துல நம்ம வாசிக்கிறப்ப, யாத்ராகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18, 19, 20 கழுவுகிறதுக்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்திடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் பொழுது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். இந்த இடத்துல ஆரோனையும் ஆரோனுடைய குமாரர்களும் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி அவங்க பலி செலுத்த போகும் பொழுது அவர்கள் சாகாதபடிக்கு என்ன செய்யணுமா, அங்க ஒரு தண்ணீர் தொட்டி வச்சு அந்த தண்ணீர் தொட்டில தண்ணீர் வார்த்து அதுல தன்னை கழுவி கொண்டுதான் அவர்கள் பலிகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரே அந்த கட்டளை அவர்கள் கொடுக்குறாங்க. அதே போல அவங்க அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது யாத்ராகமம் புத்தகம் 40 அதிகாரம் 30-32 வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா இதே போலதான் அந்த இடத்துல அவங்க இந்த சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் பலி செலுத்த வரும் பொழுதும். அப்போ அவர்களுக்கும் அந்த இடத்துல சுத்திகரிப்பு தேவைப்படுது. பலி செலுத்துற ஆசாரியர்களுக்கு என்ன தேவைப்படுது, அவர்களுக்கு ஆரோனுக்கும் ஆரோனுடைய குமாரருக்கும் பலி செலுத்த இருக்கிற அந்த ஆசாரியர்களுக்கும் முக்கியமான இடத்துல ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா தண்ணீரை கொண்டுதான் சுத்திகரிப்பு நடக்குது. பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க வாசிக்கிறப்ப தண்ணீரை கொண்டு சுத்திகரிப்பு நடக்குது. புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுதும் பார்த்தா ஜலத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இது எல்லாமே புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து கொண்டு வருது. அவருடைய தண்ணீரை நிறைய இடத்துல ஜனங்கள் அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு வர வெளிப்படுத்தின விசேஷங்கள் வருது. நிறைய இடத்துல பாவங்களை போக்குறதுக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு தண்ணீரை ஒரு அடையாளமா கொண்டு வந்து காட்டுறாரு. இத பழைய ஏற்பாட்டுல நிழலா நம்மளுக்கு கொண்டு வந்து காட்டப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள்லாம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆமேன், ஆமேன். இந்த இடத்துல ரொம்ப அழகா ஆவியான வசனத்துல வார்த்தையை போட்டிருக்க பாருங்க. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு போல, வெறும் மன்னிப்பு உண்டாகாது. பாவ மன்னிப்பு புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மூலமா மாத்திரம் தான் நம்மளுக்கு உண்டாகுது. அதனால பழைய ஏற்பாட்டை போய் சொல்லும் பொழுது எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க, மன்னிப்பு உண்டாகாது. நான் செய்த பாவ காரியங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது உண்டாகாது, ரத்தம் சிந்தினால் மாத்திரமே. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, காளையோ வெள்ளாட்டு கடாவோ அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு புறா குஞ்சவாது இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கூட என்ன செய்றாங்க, 8ஆம் நாளில புறா குஞ்சதான் அவங்க பலி கொடுக்கறதுக்கு அவங்க எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா பிறந்தபடினால, அவர் வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலத்தினால அவருக்கும் அந்த பலி செலுத்த வேண்டிய காரியங்கள் இருந்ததுங்கிறத பார்த்தோம். சங்கீத புத்தகம் 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இதுல தாவீது அவர் எப்படி அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்னு பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி
என் பாவமற என்னை சுத்திகரியும். ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணத்துல உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர், இப்ப இந்த ஆரோனை குறித்து கூட பார்த்தோம், அவர்கள் என்ன செய்யறாங்க, தண்ணீர்னால அந்த காரியத்துல எல்லாம் கழுவணும்னு நினைக்கிறாங்க, சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. இப்ப தாவீது இந்த இடத்துல அவர் சொல்றாரு, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்கள்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஆம்பா, என்னோட சுத்திகரிக்க என்னால முடியாது, நான் பாவி, என்னுடைய பாவங்கள் நீங்கப்படுறதுக்கும் என்னுடைய மீறுதலுக்கு, ஏன்னா அவரே 2-3 இடத்துல அவரு கடவுளுடைய வார்த்தையை மீறி கூட நிறைய காரியங்கள் செய்யறாரு. பச்சைகளோட பாவம் செய்யற காரியங்களா இருக்கட்டும், அவருடைய கணவரை கொண்டு போய் இராணுவத்துல கொண்டு போய் 3 வருஷம் நிறுத்தி அவரை சாகடிக்கிறதா இருக்கட்டும், இந்த காரியங்கள்லாம் அவர் தேவனுக்கு பிரியம் இல்லாம செய்யறாரு. அதுக்கு உண்டான பலனையும் அனுபவிக்கிறாரு, அதுக்கு மன்னிப்பும் கேட்கிறாரு. எல்லாவற்றையும் நம்ம பாக்குறோம் பைபிள்ல. ஆனால் அவரு அவ்வளவு பெரிய ராஜா, 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டவர். அவரு சாலமோனுக்கு தன்னுடைய மகனுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும், ஏராளமான பொன்னையும் பொருளையும் சவதரித்து வைத்திருந்தான் அப்படிங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்க முடியும். அவ்வளவு பெரிய ராஜா, அவருக்கு என்ன தேவைப்படுது? சுத்திகரிப்பு தேவைப்படுது. எனக்கு சுத்திகரிங்க ஆண்டவரே, நீங்க சுத்திகரிங்க, என்னால என்னுடைய பாவத்தை கழுவ முடியாது, என்னுடைய பாவத்தை சுத்திகரிக்க முடியாது அப்படிங்கிற அந்த தாழ்மையான அந்த வார்த்தையை நம்ம பாக்குறோம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகும்படியா நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே அப்படின்னு தேவனாய் கர்த்தர்ட்ட அவர் கேட்கிறாரு. வாசிக்கலாம் இன்னொரு வசனம், ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்றாரு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இந்த இடத்துல கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு அவர் காட்டுற 2 ரீசன் என்னன்னு பாக்குறீங்க அப்படின்னா, என் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, ஆண்டவர் சொல்ற விஷயம், உன்னுடைய கிரியை செயல் இருக்குல்ல, நம்முடைய செயல் பொல்லாப்பான செயல் இருந்துச்சுன்னா அது ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவா அகற்றி விடுறதுதான். அதுதான் கழுவி சுத்திகரிக்கணும். ஏன்னா இதோட என்னுடைய சமூகத்துக்கு முன்னாடி வராத, நீ தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நம்ம தீமை செய்யற காரியமா இருக்கணும், இருந்தாலும் பொல்லாப்பு செய்யற காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் விட்டு ஓயுங்கள். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கழுவி சுத்திகரிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல. இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு குறித்து பார்த்தோம், அது இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தோம். ஒரு ஆசாரியனா இருந்தாலும் அவருக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுதுங்கிற பார்த்தோம். தாவீது, எபிரேயர்ல நிருபம், இந்த காரியங்கள்ல ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லைங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எதை வச்சு ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறார் அப்படிங்கிறத இன்னொரு சில வசனங்களை குறித்து பார்ப்போம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்க கேட்போம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகுகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமேன். ஆமேன். தாம் அதை, இதுல இன்னொருத்தர் காட்டல, தாம் அதை கர்த்தரா இயேசு கிறிஸ்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், வசனத்தை கொண்டுதான் நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கு. ஏன்னா முன்னாடி வசனங்கள்லாம் தாவீது கேட்கிறாரு, என்ன சுத்திகரி ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. இப்ப நம்மளும் சுத்திகரிப்பு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் எதை கொண்டு நம்மளை சுத்திகரிக்கிறாரா? அவருடைய வசனத்தை கொண்டுதான் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறதுக்கும் பரிசுத்தமாக்குறதற்கும் அதுதான் முக்கியமா இருக்கு. நான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னா, அப்ப பரிசுத்தமாகிறதுக்கும் நம்ம முழுமையான காரியத்துக்குள்ள நம்ம போகல. ஒரு நாள் ஈவெண்ட் கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிற ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகிற ஒரு காரியமா இருக்குது. இதுல கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், அப்ப ஆண்டவர்கிட்ட சமூகத்துக்கு முன்னாடி, ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு, நான் பரிசுத்தராகியால் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் சொன்ன தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக எதை இந்த சபையை நம்மளாம் இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் சபை, அந்த சபையை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரே தன்னை தானே முழுமையா அந்த தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தாரு இந்த பூமியில, முழு ரத்தத்தையும் சிந்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அவருடைய வசனத்தை கொண்டுதான் நாம சுத்தமாகிறோங்கிறத பார்க்கலாம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 119ஆம் சங்கீதம் 9ல இருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே.
என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். ஆமேன். ஆமேன். இந்த வசனத்துல வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவன் தானே அப்படின்னு. வசனத்தின்படி யாரெல்லாம் தன்னை காத்துக் கொள்றாங்க அவங்க எல்லாருமே வாலிபர் தான். இந்த வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்றவங்க எல்லாருமே. இது வாலிபர்களுக்கு மாத்திரம் இந்த வசனம் கிடையாது, எல்லாருமே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனையை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. அவரே சொல்றாரு, தாவீதே இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, அதாவது உமது வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமது வசனத்தை இருதயத்துல வைத்து வைத்தேன் அப்படிங்கிறாரு. இந்த வசனத்தை இருதயத்துல வைக்கிறதுனால என்ன நடக்குது? தன்னை வாலிபன் தன்னை வழியை எதனால் சுத்தமாக்குவான்? அவருடைய வசனத்தைப்படி தன்னை காத்துக் கொள்றது. அப்ப தன் வசனத்தை காத்துக் கொள்றதுனாலும் உமது வாக்கை என் இருதயத்துல வைத்தேனாலும் ஒரே விஷயம்தான். அவருடைய வசனத்தை இருதயத்துல வைத்திருக்கும் பொழுது எந்த ஒரு பாவ காரியங்கள் வந்தாலும் சரி, எந்த முடிவு எடுக்கணும் இருந்தாலும் சரி, அவருடைய வசனத்தின்படிதான் அதை வச்சு நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லும்? இது உன் பிரியம் இல்ல, இது தேவனுக்கு சித்தம் இல்ல, இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க செய்யற காரியம் தவறு அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறது எதுன்னா அவருடைய வேத வசனம் மாத்திரமே. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றது, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம் தேவனிடத்துல கேட்க வேண்டிய. ஆண்டவரே, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆண்டவரே, உமது கட்டளை என்ன எங்களுக்கு போதிங்க. ஆண்டவரே, உமது சத்தம் என்ன. ஆண்டவரே, நீங்க என் சத்தத்தை கேட்கும்படியான செவிகளை திறந்துடலுங்கப்பா. நான் எந்தெந்த விஷயத்துல நான் என்ன செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும், என்ன காரியம் செய்யணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி என் குடும்பத்தை நான் நடத்தணும், எப்படி என்னுடைய வேலையில் மத்தியில வர்ற பிரச்சனைகளை நான் எப்படி சால்வ் பண்ணணும், என்னை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் மத்தியில நான் எப்படி சத்தியத்தை ஞானமா சொல்லணும், எல்லாத்துக்குமே தேவனை நான் சார்ந்து, ஆண்டவரே உமது சத்தத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நீ எனக்கு கத்துக் கொடுங்கப்பா, உமது வசனத்தை எனக்கு கத்துக் கொடுங்கப்பா, என் இருதயத்துல வைங்க சாமி. அதை பிசாசான் எடுத்து போடாதபடிக்கு, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா நான் இல்லாதபடிக்கு வசனத்தை இருதயத்துல காத்து கொள்ளும்படியா எனக்கு கிருபையை கொடுங்கப்பா. அது வசனத்தை இருதயத்துல காத்து வைத்திருக்கும் போது அது என்ன சீர்படுத்தும், என்ன ஸ்திரப்படுத்தும், என்னை வழி நடத்தும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை வழி நடத்த வல்லவரா இருக்கார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்மளை சீர்படுத்த அவர் வல்லவரா இருக்கார். வாசிக்கலாம் அவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு. யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்க. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமேன். 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 அவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கான்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்மள்ட்ட சொன்ன எல்லா வசனங்களும் வார்த்தைகளும் ஆவியாவும் அது ஒரு ஜீவனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட வசனம் நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்துல விழாதபடிக்கு, என்னுடைய உலகத்துல உள்ள எல்லா உலக காரியங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் கிருபையும் அந்த வசனம் நமக்கு கத்துக் கொடுக்கும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமேன். ஆமேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணனாலும் ராஜரீக பிரமாணம்னாலும் கிறிஸ்துவின் பிரமாணம்னாலும் விடுதலையின் பிரமாணம்னாலும் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அது புதிய உடன்படிக்கையின் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயத்திலிருந்து சொன்ன எல்லா வார்த்தைகளும் தான். நம்ம நிருபங்கள்ல பரிசுத்த ஆவியான உதவியோடு பவுல் எழுதின எல்லா வசனங்களும் தான். இந்த ஜீவனுடைய ஆவியோட பிரமாணம் என்னை வாசிக்கிற நம்மள பாவம் பாவம் தான் மரணத்துக்கு நேரம் கொண்டு போய் சேர்க்கும். இன்னொரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல வாசிக்கும் போது ஒரு இடத்துல சொல்றாரு, இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப இச்சை எங்க கொண்டு போய் சேர்க்குது? பாவத்துக்கு நேரம் கொண்டு போய் சேர்க்குது. அந்த பாவம் பூரணமாகும் போது எங்க கொண்டு போய் சேர்க்குது? மரணத்துக்கு நேரம். அப்ப பாவத்தையும் மரணத்துக்கும் விடுதலை கொடுத்தது யாரு அப்படின்னா இந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, கிறிஸ்துவின் பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவருடைய வசனம் தான் நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுது நம்மள பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குற ஒரு காரியமா இருக்குது இந்த ராஜரீக பிரமாணமாகிய பூரண பிரமாணம்.
இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவானுக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. நானே வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சீசர்களை பார்த்து சொல்றாரு இந்த வார்த்தையை. சீசர்கள் ஆகிய நம்மளுக்கும் அதே தான் சொல்றாரு. அவர் சொன்ன உபதேசத்தினால் நம்ம இப்பொழுதே நம்ம சுத்தமா தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுக்கு சுத்திகரிப்பு தேவை. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின் சுத்திகரிப்பு நமக்கு இல்லாம, நம்முடைய பாவத்தோடைய அறிக்கை இல்லாம நாம் தேவனிடத்துல போய் நிற்க முடியாது. அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது பெரும்பாலும் பாவ அறிக்கை ஜெபம் செய்துதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபங்களும் இருக்கணும், நம்மளுடைய வேத வாசிப்பும் இருக்கணும். ஆண்டவரே, இன்றைய நாள்ல நான் உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகளோ எண்ணங்களோ என் இருதயத்துல இருந்தா அதை ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, அப்படி இருந்த காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத இருந்தா அதை எடுத்து போடுங்கப்பா. இப்படி எல்லா விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்துல கூட அப்பா கிட்ட நம்ம போய் நிற்கும் பொழுது நம்மளை தகுதிப்படுத்திட்டு நிக்கணும். இதுதான் அவருக்கு பிரியமான ஒரு பலி, பிரியமான ஆராதனையா இருக்கு. தேவன் எது விரும்புறாரோ, புரஜாதியாரிய நம்மள்ட்ட நம்ம விரும்புற ஒரு பலியாவது இருக்கு. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நானே வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனங்கள்லாம் நம்மை சுத்திகரிப்பு நமக்கு தேவைங்கிறத பார்த்தோம். ஒரு ஆசாரியனா இருந்தாலும் அந்த சுத்திகரிப்பு தேவைப்படுதுங்கிறத பார்த்தோம். நம்மை சுத்திகரிக்கிறது எப்படி சுத்திகரிக்க முடியும்? அவருடைய வசனத்தை கொண்டுதான் நம்ம சுத்திகரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளையா மாறிட்டோம். அதுதான் நாம யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் நம்மளை எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ராஜரீக கூட்டமாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் அவர் நம்மளை பாக்குறாரு. அவர் தேவன் நம்மளை அப்படி பாக்குறாரு. நாம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்கள் அதிகாரம் கொடுத்தாருன்னு கூட யோவான் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்துல, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா தான் நாம இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. அவர் வரும்பொழுது நாம எப்படி வெளிப்பட போறோம்னு இன்னும் ஆண்டவர் இன்னும் முழுமையா எதுவுமே சொல்லி முடிக்கல. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அவர் எப்படி இருப்பாரு? அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர். அவர் எப்படிப்பட்டு இருந்தாலும் அவரை போலவே நாம இருக்கிறோம். இந்த வசனத்தை வாசிச்சு நாம சுத்திகரிக்கும் பொழுது நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அவர் அப்பாவை போல நம்ம பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு இதை கேட்கிற நம்ம வசனங்களை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரை போலவே நாம இருப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் எவளும் அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல, அவர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்த ஒரு வசனம் கூட 1 பேதுரு 1:15-16 வசனத்துல சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே பழைய ஏற்பாடு காரியத்தை பேதுரு சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அவர் பழைய ஏற்பாடுல இருந்து முழுமையா அவர் எல்லா விஷயத்திலையும் நம்ம பரிசுத்தமா மாறணும் அப்படிங்கறதுதான் அந்த ஷேடோ, அந்த நிழல் பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மூலமா அது நிறைவாகுது. நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கன்னு கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த இடத்துல எந்த பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? கர்த்தரா இயேசு கிறிஸ்து கடைசி காலகட்டத்துல இருக்கும்பொழுது அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும் நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலையும் 1ஆம் அதிகாரத்திலையும், தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம், எஸ்ரா 9ஆம் அதிகாரம், இது எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல உள்ள பரிசுத்தவான்கள் கூட எல்லா இடத்துலயும் பாவத்தை அறிக்கை செய்கிற பிள்ளையா தான் நம்ம அவங்க எல்லா இடத்துலயும் பாவம் செய்யும் போது அதை முழுமையா தேவனிடத்துல அறிக்கை செய்யறத நம்ம பார்க்க முடியுது. 1 சாமுவேல் புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது கூட அந்த சாமுவேலும் சவுலையும் குறித்து நம்ம கான்வர்சேஷன் பேசும்பொழுது கூட அவர் செய்த எல்லா பாவங்களும் மீறுதலும் அந்த விஷயத்த அவர் அறிக்கை செய்யறாரு. 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். வார்த்தையை நாம கட்டளையும் அவருடைய கற்பனையும் எப்ப நம்ம மீறுறோமோ அப்பயே நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் அறிக்கை செய்யறாரு. நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன் அப்படின்னு சொல்ல. இப்ப 2 இடத்துல 2 பாவம் அவர் செஞ்சாரு. அந்த 2 விஷயத்தையுமே அவர் அறிக்கை செய்யறாரு, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு. இந்த அறிக்கை பண்ணும்போது கூட அவர் திரும்ப அப்ப சாமுவேல் திரும்பி அவர் கூட போகல, சவுல் கூட மறுபடியும் சொல்லுவாங்க, இவங்க எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க, தேவனுடைய நாமத்தை தூசிச்சிருவாங்க, நீங்க இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சு கர்த்தர் இடத்துல என்ன மன்னிப்பு கேட்டு எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் 2வது தடவை கேட்கும் பொழுதுதான் சாமுவேல் கூட போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கூட சவுல அவர் சந்திக்கவே இல்லை. அவருடைய ராஜ்யமும் அழிந்து போகுது. நம்ம அதுக்குண்டான எல்லா காரியங்களும் நம்ம கூட பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுகிறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி நீதிமொழி புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து நாம்
நாள்ல கூட படிப்போம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஆமென். நாம் எப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டமாய் நம்ம கட்டப்பட்டு வரோமா? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு இந்த வசனம் 1 பேதுரு புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல. அப்ப நம்ம ஜீவனுள்ள கல்னா உயிருள்ள ஒரு கற்களா நம்ம ஒவ்வொருவரும். அதனால மாளிகை முழுதும் இசைவா இணைக்கப்பட்டு நம்ம ஒரு பெரிய மாளிகையா நம்ம கட்டி எழும்புறோம் அப்படின்னு இன்னொரு இடத்துல கூட வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அப்ப இந்த வசனம் இந்த இடத்துல சொல்லும் போது எப்படி சொல்றாரு, நம்ம எல்லாருமே, நம்ம இந்த கற்கள் எல்லாமே மூளைக்கல் இயேசு கிறிஸ்து தான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா மூளைக்கல் இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம எல்லாருமே ஜீவனுள்ள கல்லா ஒரு மாளிகை கட்டி எழும்புறதுக்கு ஒரு மூளைக்கல் மட்டும் பத்தாது. அதுக்கு அதுக்கு மேல கட்டுற ஒவ்வொரு கட்டடத்தோட ஒவ்வொரு கல்லும் ஆவிக்கேற்ற கல்லா, நம்ம ஆவிக்கேற்ற, அதாவது மாம்சத்துல செயல்படுற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு அவருடைய வசனத்தின்படி செயல்படுற ஆவிக்கேற்ற பிள்ளையா நாம இருக்கிறோம். அப்படின்னா நாம மாளிகை முழுவதும் எப்படிப்பட்ட ஒவ்வொரு கற்களா சேர்ந்து இணைக்கப்படுது அப்படின்னா அவருக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. அப்ப நம்ம இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனங்கள்ல தேவனுக்கு எது பிரியம், நாம் யாரு, நம்ம எப்படி தேவன் பாக்குறாரு, இது எல்லாம் எதுக்காக நம்ம பார்த்தோம்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்றதுக்காக தான் நம்ம பாக்குறோம். இது எல்லாம் இருக்கும் பொழுதுதான் நம்ம அவருக்கு பிரியமான ஆராதனைய, பிரியமான பலியா நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை நாம செலுத்தும்படிக்கு தான் நம்ம ஜீவனுக்குள்ள கல்லா நம்ம கிறிஸ்துவுடைய மாளிகையை நம்ம கட்ட எழும்ப முடியும். பரிசுத்த கூட்டமா அப்பதான் நம்ம இருக்க முடியும். அப்பதான் நம்ம கட்டப்பட்டு தேவனிடத்துல ஒரு பெரிய மாளிகையா, கிறிஸ்துவுடைய ராஜ்யம் அவர் வரும்பொழுது அவருக்கு பிரியமானது எதுனா ஒவ்வொரு அவருடைய வழி தப்பி போன எல்லா ஆடுகளையும் நம்ம சேர்க்கிற பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை சுற்றி இருக்க சொந்த பந்தங்களும் சரி, நண்பர்களும் சரி, நம்ம உடன் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நேர நம்முடைய செய்கை மூலமாக, நடக்கை மூலமா, அவருடைய வசனத்தை நாம மூலமா செயல்படுவது மூலமாய் நாம் ஆவிக்குரிய ஒரு மாளிகையை கட்டி எழுப்பும்படியாதான், நம்ம ஆவிக்குரிய பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கும்படியாதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு வசனத்தின் மூலமா நம்ம பார்த்தோம். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம எப்படி கட்ட விரும்புறோம்? ஏன்னா அவர் எப்படி சொல்றாரு, நம்மள ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்றாரு, அவருடைய சொந்த ஜனம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த சொந்த ஜனம் அவருடைய பிள்ளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப அப்பாவுக்கு எது பிரியமோ, அப்பாவுக்கு எது பிரியமான பலியோ அதை நம்ம செலுத்துகிற பிள்ளையா நாம இருக்கும்போது மாத்திரம்தான் அவர் வரும்பொழுது நாம் பிழையற்றதும் கரை இல்லாத ஒரு பிழையற்றதும் பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளைய நாம இருக்க முடியும். அதுக்குதான் முந்தின வசனங்கள் நம்ம வாசிச்சோம். அவர் வரும்பொழுது நான் பரிசுத்தர், உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள் அவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் வரும்பொழுது எப்படிப்பட்டவா இருக்காது நம்ம இன்னும் அறிஞ்சிக்கல. அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறபடினால் எப்படி இருப்போம்? அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி நான் வாழும் பொழுதுதான் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் வெளிப்படும் பொழுது, அவர் நம்ம இடத்துல ஆண்ட 2ஆம் வருகையில வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமே நாம் இருக்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் வேத வசனம் நம்ம சொல்லிடும். அப்ப அவருக்கு பிரியமான பலியாய் நாம் இந்த நாள்ல கூட நம்ம ஒப்பு கொடுத்து எந்தெந்த விஷயத்துல ஆண்டவரே இந்த நாள்ல நமக்கு பிரியமா நடக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கேட்கும் பொழுது தேவன் அவர் நமக்கு அவருடைய பிள்ளையா எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளில் கூட தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசிய ஒவ்வொரு வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் உமது கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்துக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பிரியமான பலி எது அப்படிங்கறத இந்த நாள்ல கூட வேத வசனத்தின் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்கப்பா. அப்பா, அந்த எந்தெந்த விஷயத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்க ஏதாவது இடம் கொடுத்திருந்தா ஒரு விஷயம் எங்களை மன்னிக்கும்படியாகவும் அது எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாகவும், அப்பா, சோர்வான காரியங்களும் அப்பா அநேக விஷயத்துல பொறுமையா நிதானமாக அப்பா நிறைய விஷயத்துல நாங்க தயங்கி செய்கிறவர்களாகவும் அப்பா இடறி விழுகிற பிள்ளைகளாகவும் இருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் தகப்பனே, உமது மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு எழுப்புகிறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேத வசனங்களில் அப்பா ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையில அப்பா வெளிச்சமா இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட அப்பா தேவனுக்கு பிரியமான பலியாய், புறஜாதியான நாங்கள் உமக்கு பிரியமான பலியா, பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்பட்டு நாங்க உமக்கு பிரியமான
பிரியமான பலியா நாங்க மாற எங்களுக்கு கர்த்தாவே எங்களுக்கு இந்த நாள்ல கூட ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எந்தெந்த விஷயத்துல உமக்கு பிரியமில்லாத இருக்கு அந்த பிரியமெல்லாம் எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமானதை மாத்திரம் எங்க வாழ்க்கையில செய்ய, உமக்கு சித்தமானதை மாத்திரம் எங்க வாழ்க்கையில செய்ய அப்பா, ஆவிக்கேற்ற மாளிகையை நாங்கள் ஒவ்வொரு ஜீவனுள்ள கற்களாய் நாங்கள் கட்டி எழும்பப்பட கர்த்தாவே உதவி செய்யுங்க. நீங்கள் வரும்பொழுது ஆண்டவரே, உமக்கு ஒப்பான பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க உமது வேத வசனத்தை கொண்டு எங்களை சீர்படுத்துங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க தகப்பனே, எங்களை சரி செய்யுங்க சுவாமி. எங்க வாழ்க்கையில உமக்கு பிரியமானது மாத்திரமே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்ய கர்த்தாவே இந்த நாள்ல ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.